அவரும் நிறைய இழப்பு சந்திச்சிருக்காரு. தப்பான கைக்கு டீ கிடைச்சா இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இறந்து போவாங்க. உங்களுக்கு நம்ம கிரகத்தை காப்பாத்த இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நீங்களும் வேற மாதிரி நடந்திருப்பீங்களா? உதவிக்காக வந்திருக்கேன் சார். ஏன்னா உங்களுக்கு எதிராக நாங்க சதி செய்யறோம் உங்க தலைவர்கள் நம்புறாங்க. அந்த நிலைமையும் வரும். அதனால நாங்க நம்புற அவங்க இனத்தை சேர்ந்த ஒருத்தம் மூலமா அவங்களுக்கு புரிய வைக்க விரும்புறோம். இது ஏன் யுத்தம் இல்ல, இப்போதைக்கு சீக்கிரமே முதல்லயே யூனிக்ரான அழிச்சிருக்கணும். உன்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும்டா. உன்னோட நேரம் முடிஞ்சிச்சு. நீ தோத்துட்ட. நீ சைபர்ட்ரானுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்ச. இப்ப பூமி அழியறத நீ பார்க்க போற. இடத்துக்கு நீ துரோகம் செஞ்சிருக்க. நீ மன்னிக்க முடியாத தவறு செஞ்சிருக்க. அந்த குவிண்டெசாவுக்கு உதவி செய்ய தவறுக்கான தண்டனை மாறாடும். நீ அவனை தடுத்தாகணும். எனக்கு தெரியும், எனக்கும் உதவணும் ஆசைதான். உதவுறேன். ஆனா உங்களுக்கு அரசாங்கத்துக்கு நான் தூதுவன் இல்ல. எல்லாரும் மாதிரி நானும் ஒரு சராசரி மனுஷன். நான் எங்க இருக்கேன் உயிர் குடிக்கும் என்ன மன்னிச்சிரு. என்னால முடியாது சார். நாங்க ஒதுங்கி இருக்கணும்னு நினைச்சாலும் விதியை விட்டு வைக்க. நீ ஆப்டிமஸ் பிரைம். நான் தேவையில்லை. உன்னை விட எங்களுக்கு தெரியும். உன்னை ரொம்ப காலமா தொடர்ந்து நாங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கோம். நீ எங்க கடைசி வாரிசான ஆப்டிமஸ்காக வீரத்தோட தியாக மனப்பான்மையோட போராடி இருக்க. அதுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். அவர் எங்க ரகசியத்தை காப்பாத்தினவர். தலைமை பதவி எங்களுக்கு சும்மா கிடைக்கல, நாங்க சம்பாதிச்சோம். நீ உடனே ஆப்டிமஸ் கிட்ட போ. அந்த சாவியை ஸ்பார்க்கோட இணைச்சிடு. இத நீ செய்யணுங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட விதி. சுட்டாலும் சங்கிலிடம் எப்போதும் வெள்ளையடா. மென்மக்கள் என்னாலும் மென்மக்கள் தானே. கெட்டாலும் நம் தலைவன் இப்போதும் ராஜனடா. வீழ்ந்தாலும் வல்லக்கால் வீணாக